சொன்னாரு. அக்டோபர் போதிலே அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயம் பல சொன்னாரு. சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் நோர வச்சு முக்குளத்தூருக்குள்ள சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் நோர வச்சு சண்டையிட கூடாதுன்னு சொன்னாரு. நமக்குள்ள சண்டையிட கூடாதுன்னு சொன்னாரு. முக்குளத்தூர் சமுதாயம் ஒன்று போது என்றாரு. முக்குளத்தூர் சமுதாயம் ஒன்று போது என்றாரு. அக்டோபர் போதிலே அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. தேவர் மகன் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயம் பல சொன்னாரு. மல்லிகையில் தீ எடுத்து வாட்டுவது போல் இருக்கு. மல்லிகையில் தீ எடுத்து வாட்டுவது போல் இருக்கு. மதுக்குடி மனுஷனுக்கு என்றாரு. நமக்கு மதுக்குடி வேண்டாம்னு சொன்னாரு. இதை சொல்லும் போது தேவர் மகன் சிந்தினாரு கண்ணீரு. அக்டோபர் போதிலே அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாங்க. கனவில் வந்தாங்க. என்னிடம் முக்கிய விஷயம் பல சொன்னாங்க. கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் தமிழ்நாட்டுல கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுள்கள் செயல இல்லை என்றாரு. கடவுள்கள் செயல இல்லை என்றாரு. ஒரு சில அரசியல் களவாணி பயில கடப்பதென்றாரு. அக்டோபர் போதிலே அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் கள்ளர் மறவர் அகமுடையர் மூணு பேத்தையும் ஒற்றுமையா இருக்கும்படி சொன்னாரு. நாரதர காலி வந்துட்டேன். ஐயா அது எந்த ஊர் காரங்க அந்த ரெண்டு பேரு லேசா கடப்பாறை எடுத்து கொஞ்சம் கிளைக்க முடியுமா? அறுபத்த இல்லையோ ஒருத்தன் ஆரம்பத்துல இருந்து தண்ணியை போட்டு ஒரு மொட்டை மட்டை தெரிஞ்சான் பாரு. பின்னாடி கிடக்கிறது கூட எனக்கு வைத்தியச்சு கிடையாது. எல்லாரும் ஒண்ணுக்கு இருந்த இடத்துல படுத்து கிடைக்காம பாரு. வந்தாட்டா டிரைவர் அப்ப கிளைக்கூடாது. கிளைக்கூடாது. நம்ம கம்பெனி பாம்பு ஒரு பேச்சுக்கு சொல்லுவேன். அதுக்காக கிளச்சிருவீங்களா? கொண்டு போய் தண்ணிக்கு தூக்கி போட்டு தூக்கி போட்டுருவீங்களா? செய்யக்கூடாது. வாடகைக்கு எடுத்த சேரு கூட அல்லையாடா. இதுல ஒரு 4-5 சேரு குறையத்தையும் செய்யும். விழா கமிட்டி தலையில விழுந்ததுதான். எப்படி ஒரு 4-5 சேரை தூக்கி போயிருப்பாங்க. திருவிழான் இருந்தால் அங்கே சேரு தொலையணும். செகதின்னு ஒன்று இருந்தால் அங்கே நாற்பது. அண்ணே நீ மைக்கு பேசுறேன்னா அவ்வளவுதான். நான் கூட்டம் கூட பேசி போடுவேன். பேசுங்க. நாங்களும் பேசுறோம். பேசாதீங்கண்ணே. பகவத்கீதையை தந்தது அந்த கிருஷ்ணன். குழந்து ஓச்சு. பகவத்கீதையை தந்தது அந்த கிருஷ்ணன். இந்த முத்துராமலிங்க தேவர் பாடலை பாடியவர் இந்த திரு M.K. ராதாகிருஷ்ணன். வாழ்க வளர்க. இது என்ன தப்பு செப்பு? ஏதாவது பேனா இருக்குன்றதுக்காக அவர் எழுதிக்கிட்டே இருக்காரு. ஆனா அவரும் ஒரு நல்ல மனிதர். அவன் மேலேயே தப்பு செப்புன்ட்ட உனக்கு இந்நேரத்துல என்ன மப்பு பாசு தப்பு நன்றி இன்னும் எழுது தப்பு. ரத்தினம் அம்மாவுக்கு ஒன்று எழுதலாமா? ரத்தினம் நல்லா வாயில வந்துடும். மூளை பௌத்திரம்ட்டேன்.
அந்த தார்பாயில படுத்து கிடக்குற ஆளு அந்த ஒருத்தா அது ஒத்தையில பயந்துக்கு தானே உட்காந்துருக்கேன். அந்த பேட்டில் ஏற முடியாதா? பரவாயில்ல, அது ஏதாவது பாவம் செஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கு. அந்த படத்துக்கு வந்து தார்பாய் ஓனரம்மா என்னதான் நீங்க கூட செக்யூரிட்டி அது காவக்கால் கண் சூட்டரா வந்தார் ஒரு சாமியார். உண்மையிலே வையாவூரி செந்தில்குமார் நாரதர் வேஷத்துக்கு வர்றாருன்னா கேரளாவில் வந்து வருவாங்க. இல்லை நீங்க சிரிக்காதீங்களா, அரைஞ்சூருவேன். தைல வாக்கல்ல புத்தர்கட்டு வாங்கிக்கிட்டியா இருப்பா, அந்த தைலம் இல்லடா, வண்டி அட்டி வருவாங்க. பெட்ரோல் இல்லாட்ட கூட தள்ளிக்கிட்டு 3 பேர்த்த ஏற்றிக்கிட்டு வருவாங்க. எதுக்கும் வருவாங்கன்னா விடுவேன். ஐயா ஒரு செந்தில்குமார் அப்படி இருந்தால் இன்னைக்கு பருப்பு வேகலை, உப்பு தண்ணி கிடையாது. அவனை ஆத்தா வரைக்கும் வந்தியா ஒன்று ஆத்தா அம்மான்ட்டியா மாஞ்சோலை கிளின்ட்டியா கொன்றையும் போன்ட்டேன். வாத்தியார் பார்த்துக்கிறாரு. ஒரு காலத்துல நாரதர் வேஷம் போடுற ஆளுகளை பார்த்தா நம்மளே காலில் விழுந்து விபூதி வாங்குற மாதிரி இருப்பாங்க. அவ்வளோ லட்சணம். அப்போ பாரு அதில் அலர்வல் தம்பட்ட மாடு அரிசி வாங்குற மாலையை போட்டு போற அளவுக்கு வந்து. ஏன்னா அன்றைய காலத்துல இரு ஏன் நண்பே, நான் என்ன வேணா பேசு. ஆத்துக்குள்ள நான் கொடுத்தல தம்பட்ட மாடு ஏன் மாயா ஐயாவுக்கு ஒரு முத்தம் கொடுறா, மாடு முத்தம் கொடுக்கும். ஏன் நான் அவரை அப்படி சொன்னேன் என்றால், சிவனுடைய வாகனம் காளை, பெட்டை மாடு யாருக்கு வாகனம்? பார்த்தேன் கிருஷ்ணனுக்கு வாகனம் பால் மாடு. அது நாட்டு மாடா? ஏன் எல்லாரும் கிருன்னே இருக்கீங்க? ஏதாவது சொல்ல வரையாண்ணா? எல்லாரும் கவனிக்கணும். கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிருஷ்ணா இல்ல, கிருஷ்ணன் இருக்கக்கூடிய மாடு நாட்டு மாடா கிரு மாடா? கை தட்டலாம். நாட்டு மாடுன்னு சொல்லிட்டா அப்புறம் எங்களுக்கு வேலை மயிர் இல்லையா? இருசு தப்பு. வடக்குன்னு நாட்டு மாடுன்ற. அம்மா நீ தானே சிங்கமுன்னாடி சந்தையில வாங்கி கொடுத்த மாடு. தம்பி நீ எந்திரிச்சு போப்பா, மடுவு முண்டை அந்த எந்திரிக்க முடியல, முட்டைக்கு சேர் மாட்டிக்கிருச்சு. தம்பி தம்பி எப்படியாவது அசைச்சு போடா. இப்ப அப்ப எப்ப சிவபெருமானுக்கு ஏண்டா பயமுறுத்துற தம்பி? அப்படி பேசிட்டாதான் 21 வருஷமா ஊரை ஏமாத்திக்கிட்டுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது கிடையாது. நீ வேணா வந்து சத்த அடி சத்த போது. எந்த ஊர்லப்பா பேசும்போது அடிச்சாங்க? நீ நாடகம் பார்த்துருக்கே? எந்த ஊர்? மலேசியா, சிங்கப்பூரா? இப்ப தர்க்கம்பா. எல்லாரும் இங்க கவனிங்க. அவங்க கோரஸ் ஓட்டுக்கிறா வில்லுப்பாடு வில்லுப்பாட்டு முருகேசமையன் இரு சித்த போய் சுரேசு கொடுங்கப்பா. சிவபெருமானுக்கு காலை வாங்கலாம், முருகனுக்கு மயில் வாங்கலாம். ஆனால் முருகனுடைய அப்பன் தானே சிவபெருமே, அதே மயில் அவர் வச்சிருக்கலாம்ல. ஏன் காலை மாட்டை வச்சார்? ஏன் அதுக்கு பேரு காளை மாடு? படுத்து மாடு எந்திரிப்பது காளை, இரவு உறங்கக்கூடிய மாடு எழுந்திருப்பது காளை. அதனாலதான் அதுக்கு பேரு காளை மாடு. இவ்வளவு அறிவாளி இன்னும் ஊரை ஏமாத்தலாம்டா. அப்ப பொட்டை மாடு நைட்டு படுத்து காலைல இருக்குது அதுக்கு அப்படி கேட்கலாம். அறிவு சார்ந்த மக்களை, இந்த லாரி எதுக்கு இவ்வளவு வேகம் போறேன்னே தெரியல.
எங்க அப்பா தான் ஓடிட்டு போறாரு. சாமியாரை சந்திக்கிறேன். இந்த யாரு மேட்டானே கழுத்து பிடிச்சாஞ்சிருச்சடா பாண்டி ஒரு கடா மாதிரி. உலக அலைஞ்சா கூட என்னன்னு கேட்பேன். அம்பளி கொடுத்தோம்னா அந்த பிள்ளைய தூக்கிட்டு வந்தானே பிள்ளை கடா பிள்ளைய வீட்டுக்கு கொண்டு விட்டேன். வீட்டுக்கு கொண்டு விட்டுட்டு இவனுக்கு வழி தெரியல இங்க வர்றது. காசை வாட்டுக்காவா ஏன்டா காசு வாங்கவா இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. வாங்க சாமி. வையாவூரி செந்துலா இல்ல இந்த அறந்தாங்கி விந்துலா கத்தாம வா. இருக்காலும் போயிட்டாருன்னா அப்புறம் தெருவில் தெரியும். கட்டிட்டு நிக்கிறது நீ தானே நிக்கிற. நீ கத்தாம போல நல்ல இருக்கிறவங்களை விட்டு தோப்பை தட்டி விட்டுருவேன். போடா. என்ன பேசுறேன்னு உனக்கு என்ன தெரியும்னு வந்து பேசி நிக்கிற. என்னதான் பேசுவ? என்ன தெரியும்? இல்ல என்னதான் தெரியும்னு நீ பேசுறேன்னு கேக்குறேன். நான் நாடகத்துக்கு நடிக்கும் போது பொன்னமராதி பக்கம் விறகு வெட்டிட்டு காலில் முள்ளடிச்சு சலம் பிதிக்கிட்டு வேர்க்கல்ல வாங்கி தின்று நாடகம் பார்த்தாள் நீ. நான் பிறந்து வளர்ந்து தெரியும் போது நான் திண்ணையை பிடிச்சு நடக்கும் போது நீ திண்ணையை பிடிச்சு நடந்தியா இல்லையா? போயாங்கிட்ட உனக்கு என்ன வேலை தெரியும்? உனக்கு என்ன தெரியும் நீ பேசுற? நீ நாடகத்துக்கு எப்போ வந்த? நீ பிறந்தது எப்ப? அதெல்லாம் கேட்கக்கூடாது. நாடகத்துக்கு உனக்கு முன்னாடி வந்து உனக்கு முன்னாடி நான் பிறந்துட்டேன் அது தெரியுமா? பிறக்கிறது பெருசு கிடையாது. இந்த கலைக்கு வந்தது யாரு? கலைக்கு எந்த வேலையை வேணாலும் யார் வேணாலும் பார்க்கலாம். நீ என்ன பண்ணிட்டு இருந்த வீட்டுல? கலைக்கு பிறந்தோடனே கலைக்கு வந்துட்டியா? என்ன உனக்கு முன்னாடி நான் தானே வந்தேன். உனக்கு என்ன தெரியும்? பிறந்தோடனே என்ன பண்ண? இல்ல உனக்கு என்ன தெரியும் விஷயம்? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும். அப்ப பேசு. அப்ப நீ சொல்லு. கேள்வி கேட்டிருக்கேன் நானு. என்ன கேள்வி கேட்ட? சிவபெருமானுக்கு ஏன் காளை வாங்கினான்? அதுக்கு இரவு முழுவதும் தூங்கிட்டு காலையில இருந்துச்சுன்னா அது பேரு காளையா? செந்திரன் சிரிக்கிறதுலாம் உங்க ஊர்ல வச்சுக்க. நீ சிரிக்கிற மாதிரி தான் நான் பேசுறேன். நான் சிரிக்கல. ரொம்ப சிவபெருமானுக்கு காளை வாங்கினா, முருகப்பெருமானுக்கு என்ன வாங்கணும் சொன்ன? புறா. டேய் கொஞ்சம் புறான்டே. மயில். முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம் வர்றதுக்கு காரணம் என்ன? யார் கொடுத்தா மயில்? அதுதான். ஏன்னா நம்ம 2 பேருமே சிவகங்கை மாவட்டம். நீ சிவகங்கை மாவட்டம், நான் புதுக்கோட்டை மாவட்டம். அன்னைக்கு சொன்னேன். என்ன சொன்னேன்? அன்னைக்கு சிவகங்கை. யார் சொன்னது? நீயா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன சரின்னு சொல்லு. அப்புறம் காசு ஏன் நீ சொல்றதுலாம் நான் சரின்னு சொல்லிட்டு அதுக்காக காசு கொடுக்க மாட்டியா? அதுதான் பெரிய பையன் திமுறாது. மயில் யாரு கொடுத்தது? பாரதி ராஜா. எங்க ஐயா போட்டா ராமேஸ்வரம் போறது. எங்க ஐயா கோடாங்கி முனியாண்டியோட போட்டா இது. எந்த சீனுக்குமே நல்லா வர மாட்டியா? வர்ற சீனுக்கு பூரா சந்திரமதி மாதிரி வர்ற. ஏற்கனவே இங்க நாரம் ஆக்கிட்டு இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே, செடிக்கு செடி நடுவே ஒரு செங்காரம் புசுத்தோ. இன்னைக்கு இந்த முள்ளுக்கள் கோட்டை, இந்த முள்ளுக்கள் எந்த ஊரடா போனா அழுதுச்சு. தெரியல. மயில் வாங்க எடுத்துக்க. இப்ப சரியா வந்துட்டியா? எந்த மயில்? 16 வயதினிலே திரை காவியத்தை புரட்டி போட்டாரே பாரதி ராஜா, அவர் வைத்தாரே கதாநாயகி அந்த மயிலா? சிங்கமுன்னரைக்கும் இந்த ஆனா காலாப்பூருக்கும் ராமேஸ்வரம் செல்லக்கூடிய மயிலா இல்ல கஜா புயலா? அவர் யாரு எனக்கு வந்துருச்சுடா. இவ்வளவு லேட்டா சிரிக்கிறீங்க. பெரிய வெக்கமா இருக்கு. உனக்கு நல்ல திறமை இருக்கு. அவருடையது அப்படியே இருக்கு பாத்தீங்களா? எந்த மயில்? எந்த மயில் அப்படின்னு நான் கேட்கல. முருகப்பெருமானுக்கு மயில் இருக்கிறது. ஒரு சண்டை சேவலை கொடுத்துருக்கலாம். சேவலும் ஒரு வாகனமா இருக்கிறது. கொடியா இருக்குது. கொடி. ஏன் சேவல் கொடி? ஆமா, அன்றே தமிழ் கடவுள் உருவாக்கின கொடி சேவல் கொடி. அதனாலதான் இந்த தமிழகத்திலே பல கட்சி கொடி. 2 பேரும் அவங்க தட்டலைன்னா காலையில உளுந்த உடனே நீ வாங்கிடுவ. அவங்கள அப்படி சொல்லி வச்சிருக்கேன்.
எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்க 2 பேரும் கைது. எது எதுவும் சொல்ல நீ சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாது. நீ பாரு எங்கேயோ சுத்தி போய் இப்போ வளைஞ்ச. சிவபெருமானுக்கு மயிலை கொடுத்தது யார் என்றால் அவங்க அம்மா. சிவனுக்கு யாக்கதானா? முருகனுக்கு. நீ சரியா இருக்க அம்மாதான். ஆமாமா, அம்மா கொடுத்தாங்க. இந்த பொம்பளை அது எங்க அக்காலாம் நினைக்கிங்க, காலையில பேசுங்க. இந்த பய வந்தே வாய துறக்கலையடி, அதுக்கு தான் அவனை ஊமையா படைச்சிருக்கேன். காலைல பள்ளிக்கூடம் பொண்ணு ஓடு போய் ஸ்கூல்ல அம்மாட்ட போய் படுந்தவன் தெரியல. சேவல் கொடியன் செந்தூர் மான் மருமகனே, தமிழ் கடவுள் என்று ஏன் முருகனுக்கு வைத்திருக்கிறார்கள்? அதே கூட பிறந்தவர் தான் விநாயகன். விநாயகன் தமிழ் கடவுள். கர்நாடகாரன் படத்துல ராமராஜன் பாட்டுக்கு ஆட போறாரு. மாங்குயிலே பூங்குயிலே, அதே இடுப்புல துண்டு வச்சு வந்திருக்காரு. ஏழை என்ன என்ன சொல்றாரு ஐயா? எந்த ஊருக்காரு இவரு? எந்த ஊரா இருந்தா யாதும் ஊரே யாவரும் கேள்வி. நான் கேட்ட கேள்விக்கு பதில் நீங்க உங்களால முடியாதா சொல்ல முடியுமா? கேள்வி கேளுங்க. அவன் பண்றத நீ பண்ற, நீ பண்றத எதையோ பண்ற. கேளுங்க ஐயா. சரிங்க, நான் என்ன கேட்டேன்னா முருகப்பெருமானுக்கு மயில் யாரு கொடுத்ததுன்னு கேட்டேன். முருகப்பெருமானுக்கு மயில் யாரு கொடுத்ததுன்னா அருமையான ஒரு ஊரு. எது? பக்கத்துலதான் இருக்கு, சிங்கமுனரி. சிங்கமுனரி அந்த பூஜா வீதியில இருக்கக்கூடிய முருகேசன் தான் கொடுத்தாரு. ஆமாங்க. முறையை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல. முருகன் சொன்னாரு. டேய், அவனாவது ஒட்டி தட்டி ஒரு இடத்துக்கு வந்தாண்டா, நீ எதுலையுமே சேராம போயிரு. முருகன் போன் அடிச்சு கொடுங்க. போட முதல்ல எந்த பொண்ணு சொல்ற? அந்த ஆட்டோ டிரைவர் தானே முருகன். டேய், அவன் பேசாத. பூஜா வீதி எந்த ஊர்ல வந்து நோட்டா வீதி. போ போடா. நீங்கள வேலை செய்யாம பாத்துக்கிறதே உங்க வேலை. அப்புறம் சொல்லி சிங்கமுனாரில பூஜா வீதியா? அங்க முருகேசன் கொடுத்தாரா மயிலை? ஏன்டா அப்படி பாடப்படுத்துறிய? சரி, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பதில் சொல்லிட்டேங்க. என்ன சொன்னேன்? மயில் கொடுத்தது அம்மா ஆதிபராசக்தி. உண்மைதான். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை மயிலாக மாற்றி கொடுத்தார்கள். அடுத்தபடியாக 2வது மயில் ஒண்ணு வந்துச்சு. ஆமா. எப்படி வந்துச்சு? சூரபத்மனை வதம் பண்ணனால. அதுக்கப்புறம் 2வது மயில் தேவேந்திரனே மயிலாக மாறி சூரபத்மனை வதம் பண்ணுவதற்காக வந்தது. 3வதாக மாமரமாக மாறி நின்றான் சூரபத்மன். 2ஆக பிளந்து மாமரத்தை ஒன்று சேவலாகவும் மற்றொன்று மயிலாகவும், சேவலை வாகனமாக மயிலை, சேவலை கொடியாக மயிலை வாகனமாக. உண்மை. நல்ல விஷயம் தானே, சிறப்பான விஷயம். இப்ப பாருங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கு. கால பைரவர் அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கு இல்லையா? ஆமா. கால பைரவருக்கு என்ன வாகனம்? நாய் வாகனம். சரியா பேசுறீங்க. திறமைன்னா அப்படி இருக்கணும். உண்மையிலே திறமைசாலியா, அதுல எல்லாம் பாராட்டேன். நாய் வாகனம் அப்படின்னு காலபைரவருக்கு வந்தது. ஏன் நாய் வாகனமாக வந்தது? ஐயா இருங்கய்யா, அவன் பாவம், அவங்களுக்கு சிரிக்க வைக்கிறக்கா எதாவது வந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் கரண்டை தூக்கிட்டு வர போறேன். இதெல்லாம் உங்களுக்கு வரவேற்பு. நல்ல விஷயம். ஒரு ஆலயத்துல ஒரு சாமிக்கு எத்தனை வகையான பூஜை நடக்கும் தெரியுமா? பஞ்சாமிர்த அபிஷேகம், விபூதி அபிஷேகம், சந்தன அபிஷேகம். அது மாதிரி உங்களை ஒவ்வொரு பொருளாக கொண்டு வந்து வரவேற்கிறான். ஒரு நிமிஷம் இருங்க, உள்ள போய் விழுந்துட்டேன் கண்டாலுமே. நாராயணா நாராயணா அந்த தூக்கி போறாங்க. ஏழை அவன் சத்திக்கு போய் இந்த சேரதுக்குள்ள தூக்கிட்டு வரேன். அது ஏன் தூக்கிட்டு வந்தானா அவனுக்கு தெரியாது. கால பைரவன். பைரவன் என்றால் என்ன? பை பை என்றால் நட. பை கைதுங்க. கால பைரவன். இதுக்கெல்லாம் கைதுட்டீங்க, என்ன பண்றது? 3 ஆகி போச்சா? பால் கறக்க போகணுமாப்பா? வருவா இதே தர்க்கா
சும்மா இருப்பா, ஏற்கனவே இங்க கூட்டம் நக்கிட்டு போயிருச்சு. மறுபடியும் போயிட்டேன்னா கொஞ்ச நேரம் சிரிக்க வச்சாதான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். பேசுங்க மகளே, என்ன நல்ல விஷயம் தான். இந்த நேரத்தில் எல்லா நேரத்திலும் ஒரு மாதிரி இருக்க கூடாது. அசந்த நேரம் உண்மையிலேயே அவர் வந்து சிரிக்க வைக்கக்கூடிய தன்மை. நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் அவர் பதில் சொல்லிடுவாரு. சொல்லாம நகைச்சுவை பண்ணி உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் சிரிக்க வைக்கணும். அசத்துற நேரம், அதனாலதான் சிரிக்க வச்சிருக்கோம் கொஞ்ச நேரம். காலபைரவர் என்றால் என்ன? அதிகாலையிலே பிரம்மமுகூர்த்தம். ஏன் அதுக்கு பேரு பிரம்மமுகூர்த்தம்? பெருமனை குறித்து கொடுத்த முகூர்த்தம் தான் பிரம்மமுகூர்த்தம். ஆஹா, கேளுங்க. எத்தனை கோயில வேணா கல்யாணம் முடிக்கலாம், ஆனால் கல்யாணம் முடிக்காத கோயில் விநாயகர் கோயில், மற்றொன்று யமன். அசோக் மை செட்டு கட்டிட்டு வச்சிருந்தாரு எங்க அப்பா. நீங்க யாரு மையன்? நான் ரத்தின மை செட்டு தான். இல்ல ரத்தன மாமாவுக்கு என்ன வேணா? ஓனரே நான் தானே. இல்ல அவர் மையன் எனக்கு தெரியுமே, மாப்பிள்ளைய உனே தெரியல. அது மூத்தபடியா மையன், நான் இளையபடியா மையன். 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா தான் வச்சிருந்தாரு. சோழி முடிஞ்சு ரத்ன மாமாவுக்கு. குடும்பத்துல இருந்தா யூரியா விளைச்சிட்டாங்க. இப்ப ஆளக்கானா இப்ப எங்க அம்மாட்ட போயிருக்காரு. வேலை முடிஞ்சிச்சு. எங்க மாமாக்கா இந்த அசன் தேவையா ஒரு குடும்பத்தை கெடுத்துட்டாங்க. படுத்துட்டானடா நீட்டி நிமிர்ந்து. சரிங்க, சரி, நல்ல விஷயமா, சிறப்பான விஷயம். சாமி. உள்ள ஆளோட சோனு ஒரு சத்தம். கொண்டே இருக்கலாம். ஆமா, நான் விடுகிறதுக்குள்ளே வேதியர் வீடு செல்ல வேண்டும். ஆமா சுவாமி, நல்ல நலம். ஏன்னா அறிவு சார்ந்த விஷயங்களையும் ரத்னத்துக்கு 3வது தாரத்துமே ஏதோ வந்தது ஜோலியை முடிச்சு விட்டு போவோம். பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. 50 40. சரி, ஓடு போய் ஃபேமஸ் மாட்டா அப்பா வரேன். ஓடு ஓடு, பள்ளிக்கூடம் வண்டி வந்து ஓடு ஓடி ஓடி. ஏமாப்பா, அங்கே போய் முட்டிட்டேன் அவனோட. ஃபேமஸ் சைஸ் இது 210. இந்த வந்துட்டாரு, அதாவது அதிகாரி சரிங்க. அளவு. உள்ள இருக்கவர்கள் சந்திக்கணும்னு ஆசை, பெண்மகளை அழைத்து வாருங்கள். என் தங்கை வள்ளி, இன்னொன்னு தோழி பொண்ணு. எந்த கேட்டாலும் பரவாயில்ல, அப்படியே வர சொல்லுங்க. ஏதா அவனுக்கு 6 பேரும் குற்றாலம் வந்தீங்களா? இல்ல அவங்களுக்கு மட்டும் விதவிதமா கவனிக்கிறீங்களே, டீ எல்லாமே கம்பெனி ஆளுகளா? அவங்கதான் நாடகம் நடத்துறவங்களா? ஆமா, இப்ப யாருக்கு நான் காசு வாங்குறது? அது இல்லைன்னு நம்ம இல்லை. அதான் நீங்க தான் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நாலு நேரத்துக்கு வாங்கத்தோ டாட்டாஜி அனுப்பிடுவா. ஹலோ ஹலோ, எங்கிட்ட வைக்க போறேன் இருக்கு. ஹலோ எக்கோ என்ன வை தூரத்தில் கட்டிருக்க குழாயப்பட அவங்க மாப்பிள்ள. ஹலோ, அவரே மாப்பிள்ள சொன்னேன். ஹலோ 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 தம்பி தம்பி அண்ணா, உன் குரல்ல மயில பேசு. இதுல விமிக்கிரி வேற. அண்ணா அந்த கீர்த்தை என்னமோ சொன்னேன். என்றைக்கும் இல்லாத அது இல்ல, வேற கூட பிறந்திட்டு அது இல்லப்பா, அது இல்ல தம்பி தம்பி அண்ணா, என்றைக்கும் இல்லாத நெத்திரையும் என்றைக்கும் இல்லாத சோதனையும் எத்தனை சாமிகளை நாமல் அழுக வைத்து அனுப்பியிருக்கிறோம். உண்மைதான் அண்ணா. ஆனா இந்த சாமி நம்மளை பாடா படைத்து விட்டா. அதனால் சற்று என் மனம் கலங்குகிறது. எனக்கும் அப்படித்தான் இருக்கிறது அண்ணா. என் உயிரே இதய கனியே என் தன் தம்பி பாண்டியனே, உங்களை நான் பிரிவதாலே உள்ளம் வெள்ளாய் எரிவலையோ, உள்ளம் வெள்ளாய் எரிவலையோ. என் உயிரே இதய கனியே என் தன் தம்பி பாண்டியனே, உங்களை நான் பிரிவதாலே உள்ளம் வெள்ளாய் எரிவலையோ. என்ன நடிப்பு, நோத்தா ஓட்டு நடிப்பு. நல்ல வேலை முண்டமா நிற்கும் தையில. இது பலகா இல்லையா? இலக்கியத்தில் படித்ததில்லை, இதை போல பிறவியில்லை. இலக்கியத்தில் படித்ததில்லை, இது போல பிறவியில்லை. இந்த மனம் கலந்ததடா என் உயிரை விண்ணதினே. என் உயிரை இதய கனியே என் தம்பி பாண்டியனே, உங்களை நான் பிரிவதாலே உள்ளம்
இல்லாம நான் தூக்குவேன். சரி, விடிய காலத்துல எதுக்கு அடிக்கணும்னு பார்த்தேன். இது திமிரு மயிர் தானே. ஒரு நாளும் பிரியாத இப்பிறவி இருந்தா திருப்பத்தூர் பசு கிடைக்காம அலையலாங்க. தம்பி குட்டு முட்டை ஆடா. நாம கடை வேட்டைக்கு சென்றிட்டாலும் கை ஒத்து செல்வோமடா அண்ணன் தம்பி. பச்சி வேட்டைக்கு ஐயாவே சட்டி போடல. அது என்ன இந்த மசல்ல கூட பொம்பளை கிளிப்போம். நாம பச்சி வேட்டைக்கு சென்றிட்டாலும் பக்குவமா செல்வோமடா அண்ணன் தம்பி. கூட பிறந்துட்ட தம்பிகளே. அப்பா எதுவும் கடுக்குதா? இது என்ன நடிப்புப்பா? அலைஞ்சு தரதுலையே குடிக்கிறானே தம்பி. அண்ணா உன் வாய்ஸ்ல பேசுன்னு செருப்பு அடிச்சு போடுவேன். எமக்கு மயிர் வேற அண்ணா அன்று. முஸ்தப்பா முஸ்தப்பா கூண்டரி முஸ்தப்பா காலம் அந்த மாதிரி தான் கேட்டாரு. அண்ணே முத்தப்பா அண்ணே பாட்டுனே, முத்தப்பா அண்ணே பாட்டுனே. ஒரே ஒரு விஷயம், அந்த பாட்டு பாடக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அது ஒரு அவசகுணமான பாட்டு. ஏன்னா அந்த பாட்டு ஏற்கனவே மாமன் கவிராஜ் சொல்லியிருக்காரு ஒளிநாடாவில். கண்ணத்திறந்தா ஒளி இல்லை, காலை வச்சா நடவல்ல அப்படின்னா அவன் செத்ததுக்கு சமம். அது பாடக்கூடாது. பாடித்தேன் முத்தப்பா எதுவுமே சேர்த்து வைக்காம இன்னைக்கு அந்த பிள்ளைய உரம் தெருவில் தெரியுது. அதனால கருத்துள்ள பாட்டா கேளுங்க போ. நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். அதனால தம்பி அண்ணே அண்ணா அண்ணன் செய்தி நீ தோழி பிள்ளைய கூப்பிட்டு ஆக வேண்டிய காரியத்தை பாரு. நான் தம்பி அழைத்து சென்று இன்னும் கொஞ்சம் கொடுக்க வேண்டியது. சரி அண்ணா, அப்படியே ஆகட்டும். சரி சென்று வருவேன். நான் சென்று வாருங்கள் எந்த நன்னா, சென்று வாருங்கள் எந்த நன்னா, பார்த்து பத்திரமாக கொண்டு வாங்க. இதெல்லாம் என்னமோ புலத்தை தூக்கிட்டு கொண்டு போக விடியருக்குள்ளே நான் வேதியில் செல்ல வேண்டும். லோகிதாசனை பத்திரமாக பண்ணணும். கண்ணே 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 ஓடியாத்தா ஓடியாத்தா. Ah
நிமிடத்துக்கு மேலோகத்துல இருந்த நாரத மகரிஷி வந்திருக்கிறார். அவர் நம்மளை பார்க்க வந்திருக்காரு. நம்ம போக தேவையில்லை. வாங்க சுவாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி சும்மா சாப்பிடுங்கய்யா, அவன் கிடைக்காம தர்றாங்க. ஆலோலம் பாட வந்த சத்திய அடிப்பாடி ஒரு குலப்பண்புங்க. ஆலோலம் பாட வந்த சத்தியப்பிரியா, இந்த சகோதரி எம் சத்தியப்பிரியா உடன் ஆறும் ஆனந்து பார்த்து எங்களுக்கு பேர் ஆனந்தம். வாழ்க வளர்க. நீ ஆனந்தமா இருக்கு, எனக்கு ஆனந்தம் இல்லையே. ஏன் இல்லை? ஒன்னா இருக்கும்போது ஏன் ஆனந்தம் இருக்காது? சரி, பக்கத்துல இருக்கும்போது எதுக்குப்பா அவனுக்கு ஆனந்தம் இருக்காது? கதை வேற எங்கேயோ போகுது. ஞான வரவேற்பு. வாழ்க பல்லாண்டு தொழில் சிறக்க மனமாற வாழ்த்துகிறேன். பெண்மகளை வந்திக்க வேண்டும் என்ற எண்ணம்